பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 2வது வசனம். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், ஒரு தேசத்திலே பஞ்சம் இல்லை என்றால் கொள்ளை நோய் வரும்போது தேசத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்தார்கள் இல்லையா? அதுபோல இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் அவள் தெய்வ மனிதர்களுக்காய் செய்ய தொடங்கினாள். அப்பொழுது அவளுடைய வாழ்க்கையில் இந்த குறைவுகள் மாறினது மாத்திரமல்ல, அந்த குழந்தையுடைய மரணத்தையே மாற்றி கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அதே சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை எத்தனையோ ஜனங்கள் அந்த தேசத்திலே இருந்திருப்பார்கள் இல்லையா? ஆனால் எலிசா தீர்க்கதரிசி அந்த தேசத்திலே போய் அந்த ஸ்திரீயோடு இந்த மாதிரியாய் ஒரு பஞ்சம் வரப்போகிறது, நீ இன்னொரு தேசத்தில் போய் வாழ்ந்து கொள் என்று சொன்ன போது அவள் அதற்கு கீழ்ப்படிந்தாள். 1வது வசனத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வரவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தாள். பாருங்கள், அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவள் அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். பல நேரங்களிலே நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம், வாக்குகளை கேட்கிறோம், ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கும்போது, இல்லை என்றால் வாக்குத்தத்தங்களை கேட்கும்போது ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்கிறோம். அதே நேரத்தில் கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுக்கும்போது நாம் அதற்கு கீழ்ப்படிவதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு அநேக இடங்களிலே கர்த்தர் நம்முடைய நேரங்களை, நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய காத்திருப்புகளை கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிந்தபடினாலே அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள் பாருங்கள். அதன் பிறகு அந்த தேசத்தை விட்டு அவள் கடந்து போய்விட்டு திரும்பி வந்தபோது அந்த 7 வருஷத்தினுடைய நன்மையை அந்த ராஜா திரும்ப அந்த மனுஷிக்கு, இல்லை என்றால் அந்த ஸ்திரீக்கு கொடுத்து அவளுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. எதன் மூலமாய்? அவள் அதே நாட்களிலே கர்த்தருடைய தேவதாசன்மாரை அவள் அந்த வீட்டிலே சேர்த்து கொண்டு அநேக நன்மைகளை அவர்களுக்காக காரியங்களை செய்த போது அவளுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தர் பஞ்சம் வரும்போதும் கொள்ளை நோய் வரும்போதும் இன்றைக்கும் அநேக காரியங்களை நீங்கள் கர்த்தருடைய காரியத்திற்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது வீண் அல்ல என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அதுபோல இந்த நாட்களில் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அதன் பலன் இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் கர்த்தர் உங்களுக்காய், உங்கள் தலைமுறைகளுக்காய், உங்களுடைய தேசத்திற்காய், இல்லை என்றால் உங்களுடைய பட்டணத்திற்காய் நீங்கள் திறப்பிலே நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்காக கருதுகிற விதங்கள் பல விதத்திலே அவர் கருத வல்லம் உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you all.